விண்வெளியோட முடிவிலா பரப்பில் சுழன்று கொண்டிருக்கிற கோள்களும் நட்சத்திரங்களும் வெறும் சடப்பொருள்கள் இல்லை. அவை ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் கொண்ட மின்காந்த கதிர்வீச்சுகளை பிரபஞ்சம் மூலம் இடைவிடாமல் உமிழ்ந்து கொண்டே இருக்குது. பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்தோட நரம்பு மண்டலமும், குறிப்பாக மனித மூளையில் உள்ள நியூரான்களும் இந்த அண்டவெளியாற்றல் அதிர்வுகளுக்கு ரொம்ப நுணுக்கமாக எதிர்வினையாற்றுது. ஒரு குறிப்பிட்ட கால சூழ்நிலையில் வான்வெளியில் நடக்கிற கிரக இடமாற்றங்கள் பூமியோட காந்தப்புல மாற்றங்களோடு இணையும் போது அது மனிதர்களோட மனோதத்துவ மாற்றங்களுக்கு அடிப்படை காரணமாக அமையுது. இந்த அறிவியல் ரீதியான புரிதலோட பின்னணியில் தற்போது கன்னிராசி மண்டலத்தோட அதிர்வுகளில் நடக்கிற மாற்றங்கள் அவற்றோட தனித்துவமான தாக்கத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. கன்னிராசி மண்டலத்தோட தொடர்பு உள்ள உங்களோட மூளை அமைப்பு இயல்பிலேயே பகுத்தறிவு மற்றும் தர்க்க ரீதியான செயல்பாடுகளில் அதிக முனைப்பாக இயங்கக்கூடியது. உங்களோட நரம்பு மண்டலத்தோட வேகமும் துல்லியமும் மற்றவர்களை விட மாறுபட்ட அலைவரிசையில் அமைஞ்சிருக்கு. தற்போதைய கோள்களோட கதிர்வீச்சு மாற்றங்கள் உங்களோட ஆழ்மனதில் புதைஞ்சு கிடக்கிற செயல்திறனை தூண்டி இதுவரை முடங்கி கிடந்த முயற்சிகளுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை வழங்குது. விண்வெளியில் சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லப்படுற கோளோட கதிர்வீச்சு பாதையில் ஏற்படுற நுட்பமான சரி செய்தல்கள் கன்னிராசினரான உங்களோட ஆற்றல் எதிர்வுகளை நிலைநிறுத்தி உங்களுக்கு தேவையான பொருளாதார மற்றும் சமூக அந்தஸ்துக்கான வாய்ப்புகளை இருக்கிற காந்த சக்தியாக உருவெடுக்குது. இது ஒரு தற்செயலான நிகழ்வு இல்லை, மாறா நீண்ட காலமாக சேமித்து வச்ச உழைப்போட ஆற்றல் தற்போதைய பிரபஞ்ச ஆற்றலோட ஒருங்கிணைற ஒரு அரிய தருணமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும் வாய்ப்புகள் மிக சிறியதாக தோன்றினாலும் அவற்றோட பின்னால் ஒளிஞ்சிருக்கிற ஆற்றல் மிகப்பெரியது. ஒரு சிறிய மின்பொறி எப்படி ஒரு பெரிய இயந்திரத்தை இயக்கி வைக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற சிறு வாய்ப்புகளும் எதிர்காலத்தோட மாபெரும் வெற்றிக்கான தொடக்கப்புள்ளியாக அமையுது. உங்களோட மனநிலை தற்போது ஒரு தெளிவான இலக்கை நோக்கி குவிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால் தேவையற்ற தயக்கங்களை விட்டுட்டு இந்த ஆற்றல் மாற்றத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த அண்டவெளியோட மின்காந்த அலைகள் சாதகமாக இருக்கும்போது எடுக்கிற முடிவுகள் மட்டுமே நிலையான முன்னேற்றத்தை தரும். அதனால் இந்த தருணத்தை வெறும் நம்பிக்கையாக பார்க்காம ஒரு வாய்ப்புக்கான காரணியாக கருதி செயல்படுறது புத்திசாலித்தனம். மனோதத்துவ ரீதியாக நீங்கள் வெளியில் கடினமானவர்களாக பேச்சுக்களில் கராரான தர்க்கத்தை பின்பற்றுவர்களாக தெரிஞ்சாலும் உங்களோட அகவயமான ஆற்றல் எதிர்வுகள் ரொம்ப மென்மையானவை, பிறருக்கு உதவுற தன்மை கொண்டவை. கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் உங்களோட பாதுகாப்பு உணர்வை அதிகப்படுத்தி இருந்தாலும் தற்போது பிரபஞ்ச சக்திகள் உங்களுக்கு பின்னால் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி வருது. உங்களோட அயராத உழைப்பும் இலக்கை நோக்கிய பயணத்தில் காட்டுற உறுதிப்பாடும் தற்போது கோள்களோட சாதகமான கதிர்வீச்சுகளோட இணைஞ்சு ஒரு மகத்தான மாற்றத்தை உருவாக்க காத்திருக்கு. இந்த உயராற்றல் தருணத்தில் உங்களோட தனித்துவமான குணாதிசயங்களை மூலதனமாக கொண்டு செயல்படும் போது கன்னி ராசினரான உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய அறிவியல் ரீதியான மற்றும் வாழ்வியல் ரீதியான மாற்றம் நடக்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது. விண்வெளி ஆய்வியலின்படி கோள்களோட நீள்வட்ட பாதை நகர்வுகள் என்பது வெறும் இடமாற்றங்கள் மட்டும் இல்லை, அவை பிரபஞ்சத்தோட மாபெரும் கணித ஒழுங்கமைப்பின் ஒரு அங்கமாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட கால அளவு, குறிப்பாக 100 நாட்களை கடந்த ஒரு சுழற்சி மொழியில் சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லப்படுற கோளோட ஈர்ப்பு விசை மாற்றங்கள் பூமியோட வளிமண்டல அழுத்தத்திலும் மனிதர்களோட மூளை அலைகளிலும் நுட்பமான தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த அண்டவெளி மாற்றங்கள் ஒரு நபரோட முடிவெடுக்கும் திறனில் நேரடி தாக்கத்தை உண்டாக்குது. கன்னிராசி மண்டலத்தோட அலைவரிசையில் தற்போது நடக்கிற இந்த ஆற்றல் பரிமாற்றம் அந்த நபர்களை உங்களோட பகுத்தறிவு திறனை மேம்படுத்தி சிக்கலான நிதி நெருக்கடிகளையும் தொழில்முறை தடைகளையும் முறியடிப்பதற்கான ஒரு திறவுகோலாக அமையுது. இது ஒரு தற்செயலான அதிர்ஷ்டம் என்பதை காட்டிலும் ஒருவரோட மூளையோட செயல்திறன் பிரபஞ்சத்தோட சாதகமான அதிர்வெண்களோட ஒன்றிணைவதால் ஏற்படுற ஒரு தர்க்க ரீதியான முன்னேற்றமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் கன்னிராசினரான உங்களோட பொருளாதார மற்றும் வணிக ரீதியான முன்னெடுப்புகள் ஒரு புதிய பரிணாமத்தை எட்டும். குறிப்பாக அரசு சார்ந்த துறைகளிலும் உயர்மட்ட அதிகாரிகளோட தொடர்புகளிலும் உங்களுக்கு நிலவி வந்த முரண்பாடுகள் நீங்கி ஒரு சுமூகமான தகவல் தொடர்பு சாத்தியமாகும். இது உங்களோட ஆளுமை திறனை அதிகப்படுத்துவதோடு சமூகத்தில் எழுந்த மரியாதையையும் அந்தஸ்தையும் மீட்டெடுக்க உதவும். எதிர்பார்ப்புகளையும் தடைகளையும் மீறி முன்னேறுகிற ஆற்றலை இந்த மின்காந்த மாற்றங்கள் வழங்குறதால இதுவரை நிறைவேறாத கனவுகள் மற்றும் திட்டங்கள் ஒரு தெளிவான வடிவத்தை பெறும். நிலம் மற்றும் சொத்து சார்ந்த முதலீடுகளில் உங்களுக்கு சாதகமான சூழல் உருவாவதற்கு காரணம் உங்களோட ஆழ்மனம் சரியான முதலீடு வாய்ப்புகளை அடையாளம் காணும் விதத்தில் தற்போது தூண்டப்படுறதே ஆகும். குடும்பம் மற்றும் உறவுகள் சார்ந்த தளத்தில் இந்த ஆற்றல் மாற்றங்கள் சில எச்சரிக்கைகளையும் வழிகாட்டல்களையும் முன்வைக்குது. நரம்பு மண்டலத்தோட வேகம் அதிகரிப்பதால் உணர்ச்சி வசப்படுதல் அல்லது தேவையற்ற ஆத்திரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே பணியிடங்களிலும் தனிப்பட்ட உறவுகளிலும் நிதானத்தை கடைபிடிச்சுக்கோங்க. இது உங்களோட மன அமைதியை பாதுகாக்கும். குறிப்பாக உடன் பிறந்தவர்களோட நிதி பரிமாற்றங்களில் தர்க்க ரீதியான அணுகுமுறை அவசியம். உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடன் சுமைகளை ஏற்பது உங்களோட நிதிநிலைத்தன்மையை பாதிக்கக்கூடும். அதனால் ஒவ்வொரு செலவையும் ஒரு திட்டமிட்ட கணக்கீட்டோட அடிப்படையில் மேற்கொள்ளுங்க. மேலும் வாகன பயணங்களோட போது கவனத்தை சிதறவிடாமல் இருப்பது நரம்பியல் ரீதியான ஒருங்கிணைப்புக்கு ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. ஆரோக்கியம் மற்றும் வாழ்வியல் முறைகளை பொறுத்தவரை உடலில் உள்ள மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லப்படுகிற வளர்சிதை மாற்றங்களில் சில ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம். உடல் பருமன் மற்றும் நீண்டகால உடல்நல குறைபாடுகள் குறித்து கூடுதல் விழிப்புணர்வு தேவைப்படும். குறிப்பாக குடும்பத்தில் உள்ள பெரியவர்களோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவதும் வீட்டு பராமரிப்பு செலவுகளை ஒரு பட்ஜெட்குள் வைப்பதும் மன அழுத்தத்தை குறைக்க உதவும். இந்த காலகட்டம் என்பது ஒரு மாரத்தான் ஓட்டத்தை போல வேகத்தை விட நிதானமே வெற்றியை தீர்மானிக்கும். கோபத்தை குறைத்து பொறுமையோடு கூடிய தர்க்க ரீதியான செயல்பாடுகளை கடைபிடிப்பதன் மூலம் கன்னி ராசியினரான நீங்கள்
இந்த பிரபஞ்ச ஆற்றல் சுழற்சியை உங்களுக்கு சாதகமாக முழுமையாக மாற்றிக்கலாம். இது வெறும் தற்காலிக மாற்றம் இல்லை, மாறா ஒரு நீண்டகால நிலையான வெற்றிக்கான அடித்தளமாக இருக்குது. பிரபஞ்சத்தோட அதீத ஆற்றல் கதிர்கள் மனித உடலோட நாளமில்லா சுரப்பிகள் மற்றும் ஹார்மோன்களோட செயல்பாடுகளோடு கொண்டுள்ள தொடர்பானது ரொம்ப ஆச்சரியமான ஒரு உயிரியல் நிகழ்வாக இருக்குது. கன்னிராசி மண்டலத்தோட அதிர்வெண்கள் தற்போது பூமியோட வளிமண்டலத்தில் ஊடுருவுற விதம் அந்த ராசியினரான உங்களோட பிட்யூட்ரி மற்றும் அட்ரினல் சுரப்பிகளில் ஒரு நேர்மறையான சமநிலையை உருவாக்குது. இதன் விளைவாக கடந்த காலங்களில் நிலவி வந்த மன அழுத்தத்தை குறைக்கிற கார்டிசோல் ஹார்மோனோட சுரப்பு குறைஞ்சு மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கையை தூண்டுற டோபமைன் மற்றும் செரடோனின் போன்ற வேதிப்பொருட்களோட உற்பத்தி அதிகரிக்குது. இந்த உயிரியல் மாற்றமானது ஒரு மனிதனோட உடல் சோர்வை நீக்கி நரம்பு மண்டலத்தை அதிக சுறுசுறுப்பாக இயங்க வைக்குது. இதன் மூலம் முடங்கி கிடந்த செயல்பாடுகள் அனைத்தும் புத்துயிர் பெற்று வெற்றியை நோக்கிய ஒரு தர்க்க ரீதியான நகர்வை நோக்கி இட்டுச் செல்லுது. பொருளாதாரம் மற்றும் தொழில்முறை சார்ந்த தளங்களில் இந்த ஆற்றல் மாற்றம் ஒரு தெளிவான தாக்கத்தை ஏற்படுத்துது. அரசு ஊழியர்கள், அரசியல் ஆளுமைகள் மற்றும் கலைத்துறையை சார்ந்தவர்களோட சிந்தனை திறனில் ஒருவித கூர்மை உண்டாவதால் அவர்களான உங்களோட முடிவெடுக்கும் திறன் மற்றும் தலைமை பண்புகள் மேலோங்குது. இது பணியிடங்களில் உங்களோட செல்வாக்கை உயர்த்துவதோடு தகுதிக்கு ஏற்ற ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு போன்ற அதிகாரங்களை ஒரு கணித ரீதியான துல்லியத்தோடு கொண்டு வந்து சேர்க்குது. வருமான ஓட்டத்தில் இதுவரை இருந்து வந்த தேக்க நிலைகள் மறைஞ்சு நிதி மேலாண்மையில் ஒரு புதிய ஒழுங்குமுறை உருவாவதால் சேமிப்பு மற்றும் முதலீடுகளில் தொடர்பான திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறுது. இது வெறும் பணவரவு மட்டும் இல்லை, ஒருவரோட உழைப்புக்கான ஆற்றல் சரியான முறையில் பலனாக மாற்றப்படுற நிகழ்வாக இருக்குது. பெண்களை பொறுத்தவரை மூளையோட லிம்பிக் மண்டலத்தில் ஏற்படுகிற இந்த அதிர்வு மாற்றங்கள் தேவையற்ற மனக்குழப்பங்களை அகற்றி ஒரு தெளிவான வாழ்வியல் பார்வையை வழங்குது. கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு செல்ல திட்டமிடுபவர்களுக்கு அவர்களோட முயற்சிக்கு தேவையான அறிவுசார் உந்துதலை இந்த பிரபஞ்ச சக்திகள் வழங்குது. குடும்ப உறவுகளில் நிலவி வந்த முரண்பாடுகள் மறைஞ்சு பரஸ்பர புரிதல் மற்றும் ஒருங்கிசைவு ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த ஹார்மோன் சமநிலையோட ஒரு வெளிப்பாடே ஆகும். கணவன் மனைவி இடையிலான உறவில் பிணைப்பு அதிகரிப்பதும் சொத்துக்கள் மற்றும் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைப்பதும் அவரோட அக ஆற்றல் புற உலகை மாற்றியமைக்கிற அறிவியல் விதியாக இருக்குது. வாழ்க்கையோட முக்கிய மைல் கற்களான திருமணம் மற்றும் வாரிசு உருவாக்கம் போன்ற நிகழ்வுகளும் உயிரியல் ரீதியான தயார் நிலையை பொறுத்தே அமையுது. கன்னி ராசியினரான உங்களோட உடலில் தற்போது நடக்கிற செல்களோட புதுப்பித்தல் மற்றும் இனப்பெருக்க மண்டலத்தோட ஆரோக்கிய மேம்பாடு ஆகியவை நீண்ட காலமாக தள்ளிப்போன சுபகாரியங்களை சாத்தியப்படுத்துது. 30 வயது கடந்தவர்களுக்கும் சரி, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் சரி, உங்களோட உடல் தற்போது ஒரு சாதகமான பயோரிதம் நிலையை எட்டியிருக்கு. அதனால் தடைகள் அனைத்தும் தர்க்க ரீதியாக விலகிச் செல்லுது. போட்டித் தேர்வுகளில் பங்கேற்றவர்களுக்கு தேவையான கவனக்குவிப்பு மற்றும் நினைவாற்றல் அதிகரிப்பதும் இந்த நரம்பியல் மாற்றங்களோட ஒரு அங்கமாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக இந்த காலகட்டம் என்பது கன்னிராசினரான உங்களோட உடல், மனம் மற்றும் பிரபஞ்ச ஆற்றல் ஆகிய மூணும் ஒரு நேர்கோட்டில் இணைஞ்சு உங்களோட கனவுகளை நிஜமாக்குற ஒரு உன்னதமான அறிவியல் தருணமாக இருக்குது. வாழ்வோட சவால்களை எதிர்கொள்ளும் போது ஒரு மனிதனோட மூளை அலைகளோட சீரான தன்மையையும் சுய ஒழுக்கமுமே வெற்றிக்கான அடிப்படை தேவைகளாக இருக்குது. கன்னிராசி மண்டலத்தோட தற்போதைய ஆற்றல் மாற்றங்கள் அந்த ராசினரான உங்களோட முன்மண்டல பகுதியில் ஒரு விதமான தர்க்க ரீதியான தெளிவை ஏற்படுத்துது. இதன் காரணமாக இத்தனை காலம் தீர்வே இல்லைன்னு கருதப்பட்ட பூர்வீக சொத்து சிக்கல்கள் மற்றும் நீண்டகால பகைமை சார்ந்த விவகாரங்கள் உணர்ச்சிகரமான அணுகுமுறையிலிருந்து விடுபட்டு அறிவுபூர்வமான தீர்வினை நோக்கி நகர ஆரம்பிக்குது. ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கு தேவையான மனதிடம் தற்போது உங்களோட நரம்பு மண்டலத்தில் ஊட்டெடுப்பதால் எதிர்ப்புகளை சமாளிக்கிற திறன் இயல்பாகவே மேம்படுது. இது வெறும் சூழல் மாற்றம் இல்லை, மாறா ஒருவரோட மனநிலை அடைகிற பரிணாம வளர்ச்சியோட வெளிப்பாடாக இருக்குது. பொருளாதார ரீதியான உயர்வுகளை கையாளும் போது மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது ரொம்ப அவசியம். வருமான உயர்வு, புதிய சொத்து சேர்க்கை மற்றும் பதவி உயர்வு போன்ற நேர்மறையான மாற்றங்கள் நடக்கும்போது அவை தருகிற உற்சாகத்தை ஒரு சீரான நிலையில் நிலைநிறுத்துவது முக்கியம். குறிப்பாக அரசியலிலும் பொது வாழ்வியலும் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும்போது அதை உங்களோட ஆளுமை திறனில் திறம்பட கையாளுற வாய்ப்பு உருவாகுது. புதிய முதலீடுகள் மற்றும் தேடி வர கௌரவங்கள் அனைத்தும் உங்களோட உழைப்புக்கு பிரபஞ்சம் வழங்குகிற அங்கீகாரமாகவே பார்க்கப்பட வேண்டும். இத்தகைய உயர்வுகள் கிடைக்கும்போது தலைக்கணம் கொள்ளாமல் ஒரு கடமை உணர்வோடு செயல்படுறது உங்களோட செல்வாக்கை சமூகத்தில் இன்னும் பலப்படுத்தும். குடும்ப உறவுகள் மற்றும் வாரிசு உருவாக்கம் போன்ற விஷயங்களில் நிலவி வந்த ஆழ்ந்த கவலைகளுக்கு ஒரு தர்க்க ரீதியான முற்றுப்புள்ளி தற்போது வைக்கப்படுது. நீண்ட காலமாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு உங்களோட உயிரியல் கடிகாரத்தில் ஏற்படுகிற சாதகமான மாற்றங்கள் ஒரு புதிய நம்பிக்கையை வழங்குது. இது வெறும் மருத்துவ ரீதியான முன்னேற்றம் மட்டும் இல்லை, ஒரு மனிதனோட உடலணுக்கள் பிரபஞ்சத்தோட படைப்பாற்றலோட தங்களை ஒருங்கிசைத்துக் கொள்வதால் ஏற்படுற மாற்றமாக இருக்குது. இத்தனை காலம் உங்களை தள்ளி வைத்த சொந்தங்கள் உங்களோட இந்த மாற்றங்களை கண்டு தாமாகவே தேடி வரும் நிலை உருவாகும். இந்த சூழலில் பழைய கசப்புகளை மறந்து மன்னிப்பதன் மூலம் உங்களோட மன ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். வாழ்வோட இந்த பொற்காலத்தை முழுமையாக பயன்படுத்திக்கிங்க. ஆன்மீக சிந்தனைகளையும் தர்க்க ரீதியான திட்டமிடலையும் ஒன்றிணைக்கிறது அவசியம். குலதெய்வ வழிபாடு என்பது ஒருவரோட மரபணு ரீதியான ஆற்றல் மையத்தோட தொடர்பு கொள்வதாகும். இது மனதுக்கு ஒரு ஆழ்ந்த அமைதியையும் பாதுகாப்பு உணர்வையும் வழங்குது. வாழ்க்கை துணையோட ஆலோசனைகளை ஒரு தரவு அடிப்படையிலான கண்ணோட்டத்தோடு அணுகிறது தவறான முடிவுகளை தவிர்க்க உதவும்.
வரக்கூடிய காலங்களில் கண்ணீருக்கும் கவலைக்கும் இடமில்லாத வகையில் உங்கள் வாழ்வில் முறையை மாற்றியமைத்துக் கொள்வதன் மூலம் உடல் ஆரோக்கியம் சீரடைவதோடு கனவுகள் அனைத்தும் செயல் வடிவம் பெறும். இது ஒரு நீண்டகால நிலைத்தன்மைக்கான தொடக்கமாக இருக்குது. இதில் உங்களோட சுய ஒழுக்கம் மட்டுமே நிரந்தர வெற்றியை தீர்மானிக்கிற காரணியாக இருக்கும். பிரபஞ்சத்தோட முடிவில்லா ஆற்றல் களம் வான்மண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு நட்சத்திர கூட்டங்களோட வழியாகவும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை பூமிக்கு கடத்துது. குறிப்பாக கடகராசி மற்றும் கன்னிராசி மண்டலங்களில் உள்ள புனர்பூசம், பூசம், ஆயில்யம் முதல் உத்திரம், அஸ்தம், சித்திரை வரையிலான நட்சத்திர அதிர்வுகள் அந்தந்த நபர்களோட உங்களோட தனிப்பட்ட வாழ்வியல் சூழலை ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துது. இது ஒரு தர்க்க ரீதியான ஆய்வு முடிவாக பார்க்கப்பட வேண்டிய தருணம். விண்வெளியில் நடக்கிற இந்த நுட்பமான கோள் பயிற்சிகள் ஒரு மனிதனோட அறிவாற்றலையும் முடிவெடுக்கும் திறனையும் ஒருமுகப்படுத்துது. பழைய பாக்கிகள் வசூலாவது அல்லது இழந்த சொத்துக்கள் மீண்டும் கிடைப்பது என்பது தற்செயலானது இல்லை. மாறா ஒருவரோட மூளை சரியான நேரத்தில் சரியான நபர்களோட தொடர்பு கொள்ளும் ஆற்றலை பெறுவதோட விளைவே ஆகும். கன்னி ராசி மண்டலத்தோட அதிபதியான புதன் தர்க்கம் மற்றும் புத்திசாலித்தனத்தோட குறியீடாக இருக்குது. இந்த நட்சத்திரங்களோட கீழுள்ளவர்களான நீங்கள் உங்களோட பகுத்தறிவை முதலீடாக கொண்டு செயல்படும் போது மற்றவர்களால் முடிக்க முடியாத சிக்கலான காரியங்களை கூட மிக எளிதாக திட்டமிட்டு முடிக்கிற திறனை பெறுந்தீங்க. மாணவர்கள் மற்றும் வேலை தேடுகிற இளைஞர்களுக்கு தேவையான கவனக்குவிப்பும் முன்கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிக்கிற பக்குவமும் தற்போது உயிரியல் ரீதியாகவே கைக்கூடி வருது. இது திருமண தடைகளை நீக்குவதிலும் வாரிசு உருவாக்கத்திற்கான உடல் மற்றும் மன ரீதியான தயார் நிலையை எய்துவதிலும் ஒரு சாதகமான பயோரிதம் சுழற்சியை ஏற்படுத்துது. வாழ்க்கை பயணத்தில் சவால்கள் வரும்போது அதை எதிர்கொள்கிற விதத்தில் தான் ஒரு மனிதனோட உண்மையான வெற்றி அடங்கியிருக்கு. கன்னி ராசியினரான உங்களை பொறுத்தவரை மற்றவர்களோட கஷ்டங்கள் உணர்ந்து உதவர உங்களோட மென்மையான குணம் பிரபஞ்சத்தோட நேர்மறை ஆற்றலை இருக்கிற ஒரு காந்தமாக செயல்படுது. கடந்த கால சங்கடங்கள் மற்றும் பிணிகள் மறைஞ்சு ஒரு ஆரோக்கியமான வாழ்வியல் முறை மலரப்போவது என்பது ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை. இந்த ஆற்றல் மாற்றத்தை முழுசாக பயன்படுத்திக்கிங்க. ஒரு நபர் தன்னோட அறிவாற்றலை சரியாக பயன்படுத்துவதோடு சமூக பொறுப்புணர்வோடு பிறருக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்யும்போது அவரோட ஆற்றல் அதிர்வுகள் மேலும் வலிமையடையுது. முடிவாக இந்த பிரபஞ்சம் எதையும் தற்செயலை செய்வதில்லை. ஒவ்வொரு கிரக நகர்வும் ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு அங்கமே. உங்களுடைய எண்ணங்களை நேர்மறையாக வைத்துக்கோங்க. தர்க்க ரீதியான திட்டமிடலோடு செயல்படும் போது எந்த ஒரு தடையையும் ஒரு வெற்றிகரமான ஏணியாக மாற்ற முடியும். விண்வெளியோட மின்காந்த அலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற இந்த வேளையில் உங்களோட உழைப்பையும் அறிவையும் முழுமையாக நம்பி பயணத்தை தொடருங்க. கண்ணீர் மற்றும் கவலைகளுக்கு பின்னால் இருக்கிற படிப்பினைகளை உள்வாங்கி ஒரு புதிய அறிவியல் தேடலோட கூடிய வாழ்வை தொடங்குங்க. உங்களோட சிந்தனை எவ்வளவு தூரம் உயர்கிறதோ அவ்வளவு தூரம் உங்களோட வாழ்வோட தரமும் உயரும் என்பது உறுதி. நல்லதே நடக்கும். ஏனெனில் நல்ல எண்ணங்களே வாழ்வோட